30 நாள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா அதை தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதுக்காண்டி சார்ட்டெல்லாம் கூட ரெடி பண்ணியாச்சு. நம்ம டே 1லேருந்து 30 நாள் வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்கவுட்டையும் ஒரு வீடியோ எடுத்து 31ஆவது நாள் நாங்கள் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். இதோட ரிசல்ட்டை நம்ம வீடியோட கடைசியில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி டே 1. இப்போ நம்ம பேசிக் ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சில ஒர்க் அவுட்டுகள்லாம் நான் 30 கவுண்டவுன்லேருந்து 60 கவுண்டவுன் வரைக்கும் வச்சுக்கிறேன். உங்களால் எவ்வளோ கவுண்டவுன் பண்ண முடியுமோ அவ்வளோ கவுண்டவுன் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காட்டியிருக்க ஒவ்வொரு ஒர்க்கவுட்டையும் ஒன்று விடாமல் நான் டெய்லியும் பண்ணிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் எந்த ஒர்க்கவுட்டையும் மிஸ் பண்ணாமல் பண்ண பாருங்கள். ஹைட்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். நான் என்ன ஹைட் இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே ஸ்கேல் எடுத்து அளவு எடுத்துகிட்டு மார்க்கர்லாம் மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக அந்த மார்க்கர் கோடு கிழிச்சிக்க அளவுக்கு இருக்கேன். மார்க்கரில் மார்க் பண்ணி முடிச்ச உடனே அந்த மார்க்கர் கோடும் நானும் கரெக்டாக இருக்கேன்னு ஸ்கேல் எடுத்து அளவு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒயிட்டில் போய் காட்டுறேன். கரெக்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எல்லா ஒர்க்கவுட்டையும் 1 by 1 பண்ணி முடிக்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா ஒர்க்கவுட்டுக்கும் 60 கவுண்டவுன் பண்ண மாட்டேன். சில ஒர்க்கவுட்டுக்கு 30, 45, 60 இப்படி மாறி மாறி கவுண்டவுன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது. தயவு செய்து நீங்கள் எல்லா ஒர்க்கவுட்டும் பண்ணும்போதும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கான ரிசல்ட்டு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் டைம் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேன், என்னால் காலை தொடவே முடியல. ஆனால் டெய்லியுமே இந்த ஒர்க் அவுட்டை நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் காலை மட்டும் கிடையாது தரையும் சேர்த்தே தொட்டுட்டேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது லைட்டாக தலையுமே பெண்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நரம்பு இழுத்து கொடுக்குறது நல்லாவே ஃபீல் ஆகும். நாங்கள் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மட்டும் மிஸ் ஆச்சு. அது எதுனா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த ஒர்க் அவுட் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை நாங்கள் ரீஷூட் பண்ணோம். இங்கே ஹிப்பை மெதுவாக ஆட்டும்போது தொடையோட 2 சைட்லையுமே நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை பண்ணி முடிச்ச உடனே மெதுவாக உட்கார ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது முக்கியமாக காலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி இன்னொரு ஒர்க் அவுட் இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காலை நல்லா அகலமாக வச்சுக்கிட்டு முன்னாடி நல்லா பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது 2 காலையும் நேராக வச்சுக்கோங்க. முந்தைய ஒர்க் அவுட்டை விட கொஞ்சம் காலை குறுகலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது பின் காலுக்கான எக்ஸசைஸு. அந்த ஒர்க் அவுட் மாதிரி நல்லா முன்னாடி பெண்ட் பண்ணிடுறாங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா பின் கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது கவுண்ட் டவுன் பண்ண மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வச்சுட்டு 2லேருந்து 3 செட்டு வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 செட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் போக போக 2லேருந்து 4 செட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்க பாருங்கள். இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் லீ கிக்னு வச்சுருக்கேன். கையை நல்லா நீட்டிட்டு கிக் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கையை தொடுற மாதிரி கிக் பண்ணணும். ஒவ்வொரு காலுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 கவுண்டர்னு வச்சுக்கோங்க. இது போக போக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஜம்ப் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா 300 ஜம்ப் பண்ணுவேன். அப்படியே நான் போக போக இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். நீங்களுமே உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஜம்ப் பண்ணுங்கள். 100, 200, 300, 400, 1000 கூட நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். ஸ்கிப்பிங் இருந்தால் ஸ்கிப்பிங்குமே பண்ணுங்கள். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் தவிரது.
எல்லா நாளுமே ஒர்க் அவுட் பண்ண என்னால் 24ஆம் தேதி மட்டும் ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக நான் வெளியூர் போயிட்டேன். முக்கியமான காரணங்களை தவிர மற்ற எந்த நேரத்துலையும் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலத்தோட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் போக போக ஈஸியாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, காலிலேருந்து முதுகு வரைக்கும் நல்லா நரம்பு இழுத்து விடுறது ஃபீல் ஆகும். அப்படியே இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக தலையை பெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே நரம்பு இழுத்து கொடுக்குறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். நான் எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதுதான் தொங்குறது. எவ்வளோ நிமிஷம் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பண்ணுவேன். ஒரு 4 செட்டு 5 செட்டு வரைக்கும் பண்ணுவேன். ஒரு வழியாக நம்ம 30 நாள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. இது இன்ட் அடிச்சுட்டு நம்ம எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துக்கணும் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம். நான் ஏன் 31ஆம் தேதி அடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் 24ஆம் தேதி ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணியிருந்தேன். அதனால தான் 31ஆம் தேதி நான் அடித்த மாதிரி காமிச்சிருக்கேன். நம்ம கரெக்டாக 30 நாள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கே பயங்கர க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஹைட்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு வந்து அளவெடுத்துட்டு இருக்கோம். ஸ்கேலில் தான் அளவெடுக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்குன்னு. அளவெடுத்து முடிச்சாச்சு. கொஞ்சோண்டு தான் வளர்ந்துருக்கும். நம்ம 30 நாள் போட்ட ஒர்க் அவுட்டு இன்றைக்கி சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் சில ஒர்க் அவுட்டில் வந்து சில மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஒர்க் அவுட்டை ப்ரொஃபஷனலாக சொல்லித்தரவங்களும் இருக்காங்க. அவங்கள்ட்ட பார்த்து நீங்கள் இது நல்லா தெளிவாக நீங்கள் கற்றுக்கலாம். எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்குன்னா 0.5 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கேன். நாங்கள் 31ஆம் தேதி வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னு வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ஆனால் எங்களால் 31ஆம் தேதி வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா சில இடையூறு காரணமாகவும் வேலை காரணமாகவும் தான் எங்களால் பண்ண முடியல. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வேகமாக எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களுமே இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% இந்த ஒர்க் அவுட்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஆனால் அந்த ரிசல்ட்டை தாண்டி நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. என்னால் முடியும்னு அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு 100% ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும்.